வெல்கம் மை சேனல் லைஃப் லைஃப் என்ன இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நேற்றுக்கு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ நீங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டுட்டீங்க நேற்றுக்கு போன வீடியோவில் அப்படின்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவர் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பாசிட்டிவ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அவர் நமக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக கிடையாது. அவர் பாசிட்டிவாக தான் நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ரோ முதல்ல லிவர் க்ளீன் பண்ணணும். அது உண்மை தான். நம்ம லிவர் டானிக் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம புறாக்களோட லிவர் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓஎஃப்எம் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, ஓஎஃப்எம் யூஸ் பண்ணி அது பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஓஎஃப்எம் டானிக் யூஸ் பண்ணி லிவர் சைடில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் அது பண்ணிக்கலாம். எல்லா புறாக்களுக்கும் 1-2 ட்ராப் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் மெயினாக அல்பாமர் கொடுக்கணும். இந்த பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீன்ஸ் இந்த நம்ம ரெக்கு உரி விடுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அல்பாமர் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அல்பாமர் கொடுத்து புறா இறையெல்லாம் இழக்கினதுக்கப்புறம் புறாவோட ரெக்கை நம்ம உருவி விடும். சரியா, வெட்டி உருவி விடும். உருவி விட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருவி விடுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பண்ணணும். அதாவது 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஈச்சிக்கு மருந்து அடிக்கணும். ஓகேவா, ஸோ ஈச்சிக்கு மருந்து போட்டு பூட்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். பூட்டாக்ஸ் போட்டால் நிறைய புறாக்களுக்கு பொல்லுது உடம்பு. ஸோ நாய்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, நாய்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. அது வாங்கி லைட்டாக 2 செலவுக்கு அடியிலையுமே ஒவ்வொரு பிஞ்சாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். ஸோ அது யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அது யூஸ் பண்ணி இந்த இன்செட்டெல்லாம் டெத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அல்பாமர் கொடுக்கலாம். நம்ம புறாக்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி குடஞ்சிட்டு நிற்கிறதே இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு புறா மேலே ஏற்றிட்டு இருந்தது, அது புறா தான் கொஞ்சம் குடைச்சல். மற்றபடி மேக்ஸிமம் புறாயில் குடையாது நம்ம கூட்டில். ஏன்னா எல்லாமே நம்ம இன்செட்டுக்கு இதெல்லாம் போட்டால் தான். இப்போ ஒரு புறா மேலே ஏற்றிட்டு இருந்தது 1-2 புறா, அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் குடைச்சல். ஸோ அது பண்ணலாம். ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது விட்டமின். ப்ரோ நான் விட்டமினுக்கு நான் டானிக் ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்க மாட்டேன் ப்ரோ. நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ மருந்து இன்ஜெக்ஷன் எதாவது போட்டு பறத்துறீங்களா அப்படின்ட்டு. அது எதுவுமே கிடையாது. ஸோ நான் போடுறாங்களா என்ன எதுலாம் நமக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. அதனால் அது எனக்கு தெரியல. ஸோ விட்டமினுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நாள் கீரை தண்ணி கொடுப்பேன், ஒரு நாள் முருங்கையில தண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம கிடைக்கிது ஒரு நாள் நிலவேம்பு கஷாயம் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூ ஒரு 2 வீக்கு மாற்றி கொஞ்சம் நம்ம நாட்டு மருந்து தான் கொடுப்பேன். ஸோ இது கொடுக்கும்போதே ஓரளவுக்கு எல்லாமே பூஸ்டப் ஆயிரும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பூஸ்டப் ஆயிரும். ஸோ இது எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம பறத்துறோம் அப்படின்னா, அந்த அதாவது ரெக்கு பொழிஞ்சு வரும் டைமில் மீன் மாத்திரை கொடுக்கலாம். ஓகேவா, ஒரு வாரத்துக்கு 1-2 மீன் மாத்திரை கொடுக்கலாம். ஸோ அந்த ரெக்கு எல்லாமே நல்ல டெம்ட்டாக ஷைனிங்காக வரும். சரியா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, புறாவை பிடிக்கும்போது கையில் அழுக்கெல்லாம் வச்சுட்டு அப்படி போய் பிடிக்காதீங்க. ஸோ நம்ம புறாக்களை பார்த்தா தெரியும், உடம்புல அவ்வளோ பெரிய அழுக்கெல்லாம் இருக்காது. சுத்தவலையாக நிற்கும். அது எதுக்கு அப்படின்னா, புறாக்கள் பறக்கும்போது புறாவோட செரவை பொறுத்த வரைக்குமே இந்த தாமரை இலை மாதிரி தான். ஒரு சொட்டு தண்ணி விழுந்துன்னா தெரிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ மழை டைமில் மேபி உங்கள் பந்தயத்து அன்னைக்கு மழை பெய்யுது, மழையில் புறா பறக்குது அப்படின்னா, அது நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் மழையில் பறக்குது, புறாக்க உடம்புல அழுக்கு இல்லைன்னா அந்த தண்ணி தெறிச்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த மழை ஓராகும்போது அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணணும். சாரல் மலைக்கெல்லாம் அசால்ட்டாக நின்று பறக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. உடம்புல அழுக்கு இருந்து அப்படின்னா அந்த தண்ணி ஒட்டி புறா வர ஸ்ட்ரெயின் பண்ணி பறக்க முடியாது. புரியுதா? ஸோ இது ஒரு ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் நம்மளை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.